இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, முழு இதயத்தோடு இயேசுவை தேர்ந்தெடு, பாதி மனசு வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அரைமனதோடு எதையும் நாம் செய்ய முடியாது. முழுமையாக செயலறிந்து நாம் பிளான் பண்ணி முழுமையாக வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நிறைவு இருக்கிறது என்ற மேன்மை வார்த்தை வழியாக என்று சொல்லித்தரப்படுகிறது. எனவே முழு மனதோடு அனைத்தையும் செய்வோம். அரைமனதோடு செய்கிற பொழுது எதையும் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை வார்த்தை உணர்த்த விரும்புகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, வாழ்வில் எந்த புதிய முயற்சிக்கும் முன்னெடுப்புக்கும் திட்டமிடுதலும் மூலதனமும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இரண்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட முயற்சியும் தோல்வியுறும். பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது என்ற வாசகத்தை நகைச்சுவை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. பிளான் பண்ணாமல் செஞ்சால் எதுவுமே ஆபத்து தான். இது வேடிக்கையாக பல நேரம் வாடிக்கையாக செயல்பட்டாலும் இதில் சிறந்த வாழ்க்கை பாடம் இருக்கிறது. எதையும் திட்டம் தீட்டாமல் கை வைத்தால் அது எப்படிப்பட்ட பாதிப்பை தரும் என்பதை நம் அன்றாட அனுபவத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவும் இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் 2 ஒப்புமைகள் மூலம் சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய நேரத்தில் ரொம்ப அவசரப்படுறோங்க. பிகாஸ் இந்த உலகம் ரொம்ப வேகமாக ஓடிட்டே இருக்கிறதுனால அதோட வேகத்தோடு நாமளும் ஓடணும்னு நினச்சி எதையும் பிளான் பண்ணாமல் போய் வாழ்க்கையில் மாட்டிக்கொள்கிறோம். சிலந்தி வலையை போல நமது வாழ்க்கையும் சிக்கிக்கொள்ளுகிறது. சிலந்தி வலையில் மாட்டினா அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் என்ற வாழ்க்கை முறைமைகளிலும் நாம் எதையுமே திட்டம் தீட்டாமல் சிந்திக்காமல் சில வேளைகளில் நாம் வாழ்க்கையிலே சிக்கிக்கொள்கிறோம் என்ற உணர்வு என்று இருக்கிறது. எதற்குமே திட்டமிடும் நாம் கிறிஸ்துவ வாழ்வை குறித்து திட்டமிடுகிறோமா? கிறிஸ்துவ சீடத்துவம் என்பது ஏதோ விலை போகாத மலிவாக கிடைக்கக்கூடிய என்று பலர் நினைக்கிறார்கள். நான் கிறிஸ்தவளாக இருக்கிறேன் என்றால் அது இயேசுவின் 12 சீடர்கள் இருந்தார்களே, அதுபோல கிறிஸ்துவுக்குள் இன்றும் சீடர்களாய் இருப்பதற்கு சமம் என்ற உணர்வு என்று நமக்கு வேணும். இந்த சீடத்துவத்தை நம்மையே நாம் அறியாமல் அதை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது தான் இன்றைய நிதர்சனம் உண்மையாக இருக்கிறது. நியாயப்படி பார்த்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அதை பற்றி சரியான கணிப்புடன் திட்டமிடுதான் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் நாம் பிறந்த பொழுது நம் ஒப்புதல் இல்லாமலே நம் பெற்றோர்களின் ஞான பெற்றோர்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கினால் கிறிஸ்துவ சீடத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்துவில் 12 சீடர்கள் கூட அவரின் சீடத்துவத்தில் இணையும் போது அதை பற்றி முழுமையான புரிதல் இல்லாமல் தான் அவர்கள் இணைந்தார்கள். பின்பு இறைவன் அவர்களை வழிநடத்தினார். கணிப்பு இல்லாமல் அதில் இணைந்தார்கள். இதை பார்க்கிற பொழுது நாமும் அவர்களைப் போலத்தான் கிறிஸ்துவ சீடத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். இதை இயேசுவும் நன்றாக அறிந்திருக்கிறார். அப்ப முழுமையா நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நம்மையும் அறிந்திருக்கிறார். இதை அறிந்த காரணத்தினாலே 12 சீடர்களும் சரி, இன்று இந்த நற்செய்தியின் மூலமாக நமக்கும் சரி, சீடத்துவ வாழ்வுக்கு ஒரு விலை இருக்கிறது. அதற்கென்று ஒரு மதிப்பு இருக்கிறது. இந்த விலையை நாம் செலுத்தாவிட்டால் சீடத்துவம் என்ற விலை மதிக்க முடியாத ரத்தினத்தை நாம் சொந்தம் கொள்ள முடியாது என்பதை எந்த அளவுக்கு வெகுவாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தமாக சொல்கிறார். நம் சொந்தங்களை விட இயேசுவை மேலாக கருதுதல், துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல், உடைமைகளை இழத்தல் என்பது தான் கிறிஸ்துவ சீடத்துவுக்கு கொடுக்க சொல்லும் விலை. நம் மனித இயல்பை பொறுத்தவரை இது சாதாரண விலை அல்ல. இருப்பினும் இயேசுவுக்கு சீடராயிருக்க ஆசிப்போமானால் இதை கொடுத்தே தான் நாம் செயல்பட வேண்டும், எந்த ஒரு மறுதளிப்பும் இல்லாமல். எனவே அந்த மதிப்புள்ள செயலை நமது வாழ்க்கையிலே புரிந்து கொண்டு நிறைவோடு இறைவன் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை புரிந்து வாழ்வோம். அவரது அழைப்பு ரொம்ப முக்கியங்க. அவருக்கான இடத்தை நிறைவாக கொடுப்போம். அரைமனதோடு வாழாமல் நிறைவோடு இருப்போமா? ஜெபிப்போம். அன்பு இறைவா, உமது நிறைவுள்ள வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ உமது அருளையும் ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும். எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.